ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துகிட்டேவும் என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ தான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தது. எனக்கு வந்து முத்ரா திட்டத்தின் அடிப்படையில் வங்கி கடன் கிடைத்தது. நானும் ஆரம்பத்தில் நினச்சேன், சார் அரசுக்கு பொருட்கள் அனுப்புறதுனால வந்து அதில் வந்து இடைத்தரகர் இருப்பாங்க, அதில் லஞ்சம் கொடுக்குறோம், நம்ம பொருட்கள் அனுப்புகிறோம், அதுக்கு வந்து பணம் வராது அப்படின்லாம் எல்லோரும் சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் சரி பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்ற பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. பண்ண உடனே எனக்கு வந்து என்னோடய வங்கி கணக்குக்கு வந்து அவங்களுக்கு பொருள் போய் சேர்ந்த உடனே என்னோடய வங்கி கணக்கு வந்து பணம் வந்து ஏறிடுது. அப்போ இதில் வந்து எந்த வித மறைமுகமும் இல்லை, வெளிப்படையான நிர்வாகம் இருக்குது. ஒரு ப்ராடக்ட்னால் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 10 பேர் 10 விதமான ரேட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து யார் ரொம்ப கம்மியான ரேட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து அதிகமாக கிடைக்கும். நான் வந்து எல்லா பேரோடையும் லாபம் அதிகம் இல்லாமல் குறைந்த லாபத்துக்கு வச்சு தான் நான் போடுவேன். அப்போ அந்த அளவு வச்சு போடுறப்போ வந்து கம்மி ரேட்டாக வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், அந்தமான் எல்லா மாநிலங்களில் மத்திய அரசு அலுவலகங்களுக்கெல்லாம் பொருட்களை அனுப்பிச்சிட்ருக்கோம். பண மதிப்பு இழப்புன்றது வந்து எங்களை வந்து எந்தவித பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படலை. ஏன்னா ஜிஎஸ்டி பொருட்கள் வாங்குறப்ப ஜிஎஸ்டி வரியோடு தான் பொருட்கள் வாங்குகிறேன். பொருளை விற்கிறப்பையும் ஜிஎஸ்டி வரியோடு தான் விற்கிறேன். தமிழ்நாட்டில் பண்ணுறப்ப சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியும் கொடுக்குறோம். வெளி மாநிலங்களுக்கு பண்ணுறப்ப ஐஜிஎஸ்டி கட்டிடுறோம். ஐஜிஎஸ்டி போட்டு அனுப்புகிறப்ப வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி வரியால் எந்தவித பாதிப்புமே எங்களுக்கு இல்லை. நான் வந்துட்டு இமார்க்கெட்டில் என்னை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு 3 மந்த்ஸாக வந்து நானும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து எந்தவித ஆர்டருமே வந்து வரலை. நான் சரி நம்ம வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ வந்து 2 மந்த்ஸ் கழித்து ஒரே ஒரு ஆர்டர் வருது. 2016 ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது ஒரு ஆர்டர். 243 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேட் ஒன்று. அதை வந்து உடனே சரி ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம வந்து வச்சுட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு சார். அதுக்கப்புறம் ரெகுலராக ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்க காலகட்டங்களில் வந்துட்டு ஒரு ஆர்டர் வருது. தெர்மஸ் ஒரு ஃப்ளாஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அட்ரஸ் என்னென்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்மகிட்ட பிரைம் மினிஸ்டரே பொருள் வாங்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக வச்சு பேக் பண்ணி நைட்டே வந்து ரிஜிஸ்டர் பார்சல் போட்டோம். அப்போ ஒரு எண்ணம், சரி நம்ம அவர் உருவாக்கின முத்ரா திட்டத்தில் நம்ம லோன் வாங்கியிருக்கோம், ஆனால் அவரோட ஆஃபீஸ்க்கு நம்ம பொருளை சப்ளை பண்ணுறோம், இது எப்படி நம்ம எழுதி அனுப்பணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு லெட்ரு டைப் பண்ணோம். சார் நான் வந்து அருள்மொழி சரவணன் மதுரையில் இருக்கேன், நான் வந்து உங்கள் திட்டத்தின் கீழேயே வந்து நான் முத்ரா திட்டத்தில் லோன் வாங்கி உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து நான் பொருளை வந்து அனுப்புகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இப்படி வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி லெட்டர் வச்சு நான் அனுப்பிச்சேன். நான் 2017 ஜூன் மாதம் மன் கி பாத்தில் என்னை பற்றி இந்த லெட்டரை பற்றி ஒரு 10 மினிட்ஸ் சார் பேசினார். இப்போ திடீர்னுட்டு முந்தின நாள் நைட்டு ஜனவரி 26 நைட்டு வந்துட்டு பிஎம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு இருக்குது, அவைலபிள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேவோ ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பர்லேருந்து பேசிக்கோங்க அப்படின்னு மட்டும் செக்யூரிட்டியில் பேசிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனோம். அப்போ தான் தெரியுது, காலைல போனோடனே தனியாக சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு, நீங்கள் தனியாக சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னேவும் மீட்டிங் முடிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தோன்னே சிரித்தார். நல்ல சிரிப்போடு தான் என்ன பேசவே செஞ்சார். அருள்மொழி சரவணன் எனக்கு தெரியும் அச்சா அப்படின்னு சொன்னார். சொல்லி முடித்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் எப்படி போகுது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்லா இருக்குது சார் பிஸ்னஸ்ஸு, லெட்ரு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். லெட்ரு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். எல்லாத்தையும் பசங்களை பற்றி விசாரித்து முடிச்சோடனேவும் நீங்கள் வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்டுட்டு அப்புறம் ப்ளஸ் பண்ணார். நான் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் மாதிரி பண்ணதே ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. நம்ம வந்து இன்னும் சாதிக்கணும், இந்த உற்சாகம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அதை வந்து இங்கேருந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் இப்போ வந்திருக்கு. இது வந்து சந்தோஷத்தை வந்து சொல்ல முடியாத சந்தோஷம். ஒரு கிராமத்து பெண்ணான என்னாலேயே முத்ரா திட்டத்தில் லோன் வாங்கி கவர்மெண்ட் மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணி இந்த அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கேன்னா சுயதொழில் பண்ணி முன்னுக்கு வரும்னு நினைக்கிற உங்களால் வந்து கட்டாயம் முத்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.